சூழியக்கோட்டை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 1992-93 நினைக்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூஎஸ் ஒரு ட்ரிப்பு போயிட்டு சென்னைக்கு திரும்பி வரார். அப்போ அவர் போயிட்டு வந்த ட்ரிப்பை பற்றி ஒரு பேப்பரில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அவர் கையில் ஒரு சின்னதாக ஒரு ஃபோனு கொண்டாந்துருக்காரு. அந்த ஃபோன் மூலமாக 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்களுக்கு கூட எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல் பேசலாம். படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு. 1996 இந்தியாவில் முதல் முறையாக செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி வருது. இந்த தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த பாட்டியம்மா கையில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது எல்லாம் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டுங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு செல்ஃபோன் இல்லாமல் என்ன வாழ்க்கைனே தெரியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பேரை பார்க்கும்பொழுது, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து, செல்ஃபோனா என்னன்னே தெரியாமல் வந்த அப்போ ஆனால் வாழ்க்கை நல்லா இருந்தது. இதோட நல்லா இருந்ததா? இதோட சூப்பராக இருந்தது. வீட்டுக்காரர் நேரம் பேசுவார், நம்ம அவருக்கு மிஸ் கால் கொடுக்க மாட்டோம். முக்கியமான 2-3 விஷயங்கள். எங்கே போனாலும் எனக்கும் என் சகோதரர் சங்கருக்கும் ஒரு விஷயம், எப்போ ஒரு மைக் எடுத்து கொடுக்கும்போது சில வார்த்தைகள் பேசுவாருன்னு கொடுப்பாரு. நான் அப்படியே பேசிட்டே இருப்பேன். அது ஒரு 20-20 நிமிஷம் ஆகிடும். இதே மாதிரி தான் நிறைய பேர் போய் சேர்ந்த இடத்துல போய் கேட்டாங்களாம். ஒருத்தர் மைக்குமே பிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, நான் எவ்வளோ நேரங்க பேசலாம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன், நாங்களாம் 10 நிமிஷத்தில் போயிடுவாங்க. எல்லாம் பேசி முடிக்கிற வரைக்கும் இருப்பீங்களா? அப்படி இல்லைன்னா கதவு மூடிடுங்க. நான் பசங்க பாவம் விளையாடுற பசங்க நட்டி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்களாப்பா, மரியாதை வந்து உட்காரு, ஊர் பெரியவங்களாம் இருக்காங்க, நல்ல பேர் வாங்கிக்கோ. மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்குதில்ல. நானும் அந்த பக்கம் இருந்துருக்கேன், கஷ்டம்தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஓடுற பசங்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறது ரொம்ப கொடுமை. என்னோட சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக ஒரு மேட்ச்சு, கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப முக்கியம் இல்லைவா? அதுவும் நம்ம விளையாடினா முக்கியம் தானே. அன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச்சு. அதே நேரத்தில் எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. நான் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் விளையாடி 3 மணி நேரம் கழிச்சு வந்தேன். அவங்க பொண்ணு பார்த்து சவனம் பேசிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்க போகும்போது நீ கூட இல்லவே இல்லை அப்படின்னு. அந்த கஷ்டம் எனக்கு புரியும். இருந்தாலும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமேன்னு சொல்லுவார். நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு இது புரியறதுக்கு பல வருஷம் ஆச்சு. இருக்கும் இடம் வைகுந்தம் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு வாக்கியம் இருக்குது. அப்படின்னா என்ன? வைகுந்தன்றது எங்கேயோ ஒரு பார்க்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணு, அங்கே போய் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதை தாண்டி 1-2 விஷயங்கள் எல்லா வயசுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம். 10-15 வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகக்கூடிய பசங்களாக இருந்தாலும் சரி, கம்பெனியில் 10-20-30 வருடங்கள் வேலை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் மூப்பெய்தி கடைசி காலத்தை நோக்கி போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் 3 விஷயங்கள் எல்லாருக்கும் முக்கியம். இது 3ம் சரி சமத்தில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இது 3த்தில் யாரும் நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அது அப்புறம் நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம், இது வேணுமா வேணாமான்னு எல்லாரும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்கணும். இது வேண்டான்றவனா கை தூக்குங்க. இல்லைங்க, நிம்மதியெலாம் ஒரு வாழ்க்கையா? சண்டை போட்டு அடித்து குத்தி கொலை பண்ணி அது மாதிரி ஒரு சந்தோஷம், செத்து விளையாடலாம், வெடிவெளிச்சு, அது மாதிரி நிம்மதியாக இருக்கணும் எல்லாருக்கும். முதல் விஷயம். 2வது, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். யாராவது மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை தேடுறீங்களா? இங்கே மகிழ்ச்சியாக இருக்கணுமா? இது 2ம் மேபி சிறு வயது மாணவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். 3வது விஷயம் எல்லாருக்கும் புரியும். 3வது விஷயம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி எல்லாருக்கும் தேவை. வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, மன வளர்ச்சி மட்டுமல்ல, படிப்பு வளர்ச்சி மட்டுமல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறையா சம்பாதிக்கணும், பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பதவிக்கு வரணும். எல்லாருடைய தாய்மார்களுடைய நார்மலான ஒரு விருப்பம், ஆசை, நம்ம பையன் நல்லா படித்து பெரிய லெவலுக்கு வரணும். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் எங்கள் மாமா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணார், நீ படித்து நல்ல ஒரு டாக்டரா, லாயரா, இன்ஜினியராக வரணுன்னாரு.
நான் தெரியாதனங்க மாமா கிடையாது 3 எப்படி மாமா ஆக முடியும், நல்லா ஒன்று விட்டார். அவர் உங்க சொல்றது ஒரு போக்கில் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும். முன்னேற்றம் என்பது படிப்பு மட்டும் இல்லை, பணம், பல விஷயங்கள். இது 3 உங்களால் சேர்ந்து கிடைக்கணும்னா எங்கே போய் தேடுவீங்க? எங்கே போய் தேடுவீங்க? இந்த 3த்தையும் அங்கே தான் நீங்கள் இந்த இருக்குமிடம் வைகுந்தன்ற விஷயமும் நாங்கள் எதற்காக இந்த பயிற்சியை கொடுக்குறோன்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் எது வேண்டுமா இருந்தாலும் அது எல்லாமே எங்கிட்டேருந்து ஆரம்பிக்கின்றது எனக்கு தெரியணும். உங்களுடைய வெற்றி, உங்களுடைய தோல்வி, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் நிம்மதியாக இருந்தாலும், இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய படிப்பு, செல்வம், பதவி உயர்வு, வியாபாரத்தில் இன்னும் நல்ல ஒரு நிலை, இது எடுத்து பார்த்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் முக்கியமான காரணம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் எது தேவையோ அது இந்த பிரபஞ்சம், இயற்கை, கடவுள் உங்களுக்கு எந்த அளவு குணமோ அது ஃப்ரீயாக இருக்குன்னே கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் இங்கே ஃபேக்ட்ரி வயலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வயலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா செடி வெளியில் வரணும்னா அதுக்கு தேவையான விதைகள் வேணும். உங்களுக்கு விதைகள் கம்மியாக இருந்தால் அது எந்த அளவுக்கு போடுறீங்களோ, நிலம் என்ன சைஸோ, அதில் எப்படி நீங்கள் உழுது செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய விளைச்சல். கரெக்டுங்களா? ஆனால் உங்களுடைய நிலத்துக்கும் அளவில்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதைகளுக்கும் அளவில்லை, உங்களுக்கு தேவையான இயற்கை வளம், மழை, மற்ற இந்த எதுக்குமே ஒரு அளவில்லாமல் சப்ளை வருதுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பயிரிட முடியும்? எவ்வளோனா பயிரிட முடியும். ஆனால் அதுக்கு தடையாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் சப்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இயற்கை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். அது என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நடுவில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து காட்டாறு ஓடி வருது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே கிளையாறுகள் ஓடுது. நடுவில் எது தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணையை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அணையை திறந்து விடுற வரைக்கும் தண்ணி கிடையாது. அந்த அணைக்கு தண்ணி வருமானம் எப்போ பார் வந்துட்டே இருக்கு. அப்படின்னா இந்த அணைன்றது யாருன்னா நான் தான். இந்த திறந்து விட வேண்டிய விஷயம் என்ன, அது எங்களுக்கு எவ்வளோ இருக்கு, இது எனக்கு முதல்ல தெரியுமா? என்னுடைய வெற்றிக்கும், என்னுடைய அமைதிக்கும், என்னுடைய மகிழ்ச்சிக்கும், என்னுடைய தொடர் முன்னேற்றத்துக்கும் தேவையான 2 முக்கியமான விஷயங்கள் எனக்கு பர்மனண்டாக கடவுளோ இயற்கையோ இந்த பிரபஞ்சமோ எந்த விதமான அளவு இல்லாமல் கொடுத்துருக்கு. இது 2 நான் சரிசமமான விதத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் தொடர் வெற்றியும் எப்பவும் கிடைச்சிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நான் கேரண்டிலாம் கொடுக்க போகிறது. ஏன்னா இதனுடைய மொத்த ஜவாப்தாரி நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு இது ஏற்கனவே கொடுத்து இல்லைங்க எனக்கு வயசாகிடுச்சு, நான் ரொம்ப எங்கு, அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எந்த வயசில் வேணால் நீங்கள் இதை புரிஞ்சு ஆரம்பிக்க முடியும். வாழ்க்கையில் புது அளவு வளர்ச்சிகளும் புது அளவு வெற்றிகளை பெறுவதற்கும் ஸ்டார்டிங் டைம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். அப்படின்னா அது என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரே ஒரு 2 விஷயங்களை மனுஷனுக்கு மட்டும் இந்த இயற்கை கடவுளானது கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண சக்தி. நம்மளுக்கு நிறைய பேர் இது தெரியவே தெரியாது. நம்மளால் மட்டும்தான் சிந்திக்க முடியும், சிந்தித்து ஒரு முடிவெடுக்க முடியும். சிந்தித்து என்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும்ன்றதை என்னால் நினைச்சாது பார்க்க முடியும். God's greatest gift to human being is the ability to imagine. கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்மளால் ஒரு எதிர்காலத்தை நம்ம எண்ணத்தில் உருவாக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய காரில், சொந்த காரில் நான் ஓட்டிகிட்டு போனேன்னா அந்த சொந்த காரில் ஓட்டிகிட்டு போகிறத கனவு காண முடியும். அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி சொல்லி நீங்கள்லாம் படித்த வார்த்தைகள் என்னவாக இருக்குன்னா, கனவு என்பது தூக்கத்தில் வருவதில்லை, கனவு என்பது தூக்கம் வராமல் செய்வதுன்னு சொன்னார். உங்களால் மட்டும்தான், மனிதர்களால் மட்டும்தான், ஒரு சிங்கத்தாலேயோ யானையாலேயோ ஒரு நாயாலேயோ இல்லை ஒரு மரத்தினாலேயோ ஒரு எதிர்காலத்தில் இதுவாக நான் மாற முடியும் அப்படின்றத அதனால் யோசித்து பார்க்க முடியாது. நம்மளால் முடியும், ஆனால் யூஸ் பண்ணுறோமா இல்லையா அது உங்களுடைய பிரச்சனை. அந்த எதிர்காலத்தை நான் எதிர்பார்த்து உருவாக்கும் பொழுது எனக்கு நிகழ்காலத்தில் சில விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யணும். நான் நல்ல மாணவனாகி நல்ல மார்க் வாங்கினேன்னா அதற்கு சில வேலைகள் இன்னைக்கு செய்யணும். நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், ஒரு பெரிய ஒரு ஜமீன் ஆகணும், எனக்கு நிறையா நிலங்கள் வேணும், எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவு ஒரு ப்ரமோஷன் ஆகணும், ஒரு கம்பெனியில் சிஇஓ ஆகணும், எம்டி ஆகணும், நான் இல்லை ஒரு சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்,
அப்படின்னு சொன்னால் அந்த சிந்தனையை உருவாக்கியதுக்கப்புறம் அதை செயலாக மாற்றக்கூடிய திறமையை நமக்கு அபரிதமாக இயற்கை கொடுத்தது. செய்கிறோமா இல்லையா, அது நம்மளுடைய திறமைகள் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கையும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதும் பொறுத்து இருக்கு. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை திறன். பகுத்தறிவுன்றது மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம். எது விளைவு, எது என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள், எது அந்த வாழ்க்கை குறிக்கோள், அதை எப்படி அடைய வேண்டும் என்றதை சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரே ஆள் நம்ம தான். இதில் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. ஒரு விஷயம் நடக்கலை, இது என்னுடைய மனதில் சில அமைதியற்ற தன்மையை கொடுக்கிறது, இல்லை அமைதியை கொடுக்கிறது. மகிழ்ச்சியற்ற தன்மையை கொடுக்கிறது, இல்லை மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இது இரண்டும் சேரும்போது வளர்ச்சின்றது ஒன்று வருது. அப்படின்னா எப்படி நான் நிம்மதியாக இருக்கிறது, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, எப்படி வளர்ச்சியை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுள் கொடுத்த முதல் நேச்சர் கொடுத்த முதல் கிஃப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்மளுடைய சிந்தனை சக்தி. இரண்டாவது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உணர்வுகள்ன்ற சக்தி இருக்கு. ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய சில ஜீவராசிகளுக்கு எமோஷன்ஸ்ன்னு இருக்கு, ஆனால் ஃபீலிங்ன்றது கிடையாது. ஃபீலிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகள், எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள், உணர்வுகளின் வெளிப்பாடு உணர்ச்சிகள், நெருப்பின் வெளிப்பாடு புகை. ஒரு நாயை தலையில் தடவி கொடுத்தீங்கன்னா அது உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக மூஞ்சியை காட்டும், அதுக்கு பேர் உணர்ச்சிகள். அதுக்கு ஆனால் என்னை யாராவது தடவி கொடுக்கணும்னு அதுக்கு யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ண தெரியாது. அதே மாதிரி மனுஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நிம்மதியாக இருக்கணும்னு தெரியும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தெரியும். ஆனால் அதற்கான சாவியை தொலைச்சிட்டோம். இது இரண்டும் தொலைக்கும் பொழுது நம்மளுடைய மனதானது வளர்ச்சியை நோக்கி போக மாட்டேன். என்னங்க சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு போகிறேன், எப்போ போனாலும் சண்டை. இதே மாதிரி இருக்கும்போது அப்படின்னா இது இரண்டையும் ரெட்டமாட்டு வண்டி மாதிரி கரெக்டாக கட்டிட்டு போகணும்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய உணர்வும் உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய நிம்மதியானது உங்களுடைய சிந்தனை சார்ந்தது. எது நடந்தாலும் நாம் அமைதியாக இருக்க முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லிடுது. எது நடந்தாலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமானா கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்றார், எவன் ஒருவன் எந்த நிலையிலும் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கானோ அவன் தான் மகிழ்ச்சிக்கான உண்மையான வழியை கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ என்னை சுற்றி யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிடுறாங்க, எனக்கு உடனே மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது, கரெக்டாக. ஆனால் 10 கிலோமீட்டர் தள்ளி யாரோ என்னை பற்றி திட்டி பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கே டிஸ்டர்ப் ஆகலை, ஏன்னா நான் அதை வாங்கிக்கல. இதே மாதிரி ஒரு டம்ளரை நீங்கள் நேராக வச்சு தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி உள்ளே விழும், தலைகீழாக வச்சுட்டீங்கன்னா என்ன தான் அது மேலே தண்ணி ஊற்றினாலும் தண்ணி வெளியில் தான் போகும். இதே மாதிரி என்னுடைய மனதின் திறவுகோலை நான் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னால் எது என்ன டிஸ்டர்ப் பண்ணும், எது என்னுடைய நிம்மதியை கெடுக்குன்றதை நான் அவங்க கையில் கொடுத்துட்றேன். இதை கொடுக்காம என்னால் மாற்ற முடியும் எப்போ, என்னுடைய எண்ணங்களை என்னுடைய சக்தியின் கீழ் கொண்டு வரும்போது. இது முதல். இரண்டாவது, என்னுடைய மகிழ்ச்சி. நம்ம நார்மலாக மகிழ்ச்சின்றது பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்கலாம். எங்கள் வீட்டு வாசலில் ஒரு 2 வீலர் புதுசாக வந்து நிற்குது, மகிழ்ச்சி. வீட்டில் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, மகிழ்ச்சி. அன்றைக்கி ஒரு நல்ல தின்பண்டம் கொடுக்குறாங்க, மகிழ்ச்சி. எல்லாமே வெளிப்புற விஷயங்களாக மகிழ்ச்சியை பார்க்கணும். இந்த வெளிப்புற மகிழ்ச்சியை உள்புறமாக நம்மளுடைய இதயத்தில் மாற்றும் பொழுது உங்களுடைய உண்மையான உணர்வுகளை நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறீங்க. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சியை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறோம். இனி இந்தியாவில் நல்லா நடக்கிற பல கம்பெனிங்க முக்கியமான காரணம், யூஎஸில் உட்காந்துருக்கிற ஒரு கம்பெனி எங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி வேலையை தூக்கி இங்கே கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி இவங்க இதை செஞ்சால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இவங்க எனக்கு வாங்கி கொடுத்தா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இவங்க இதை பண்ணாங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இன்றைக்கி எனக்கு போகம் 2 போகம் 3 போகம் வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ நான் மகிழ்ச்சி என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷன் போட்டுறோம், இது நடந்தால், இப்படி செய்தால். ஆனால் இதை தாண்டி எந்த நிலையிலும் பல இடங்களை நான் பார்த்துருக்கேன். ரோட்டில் போகும்போது ஒரு லாரி போகும், லாரியில் நிறைய வக்கப்பூர் போகும், வக்கப்பூர் மேலே ஒருத்தர் ஆடிண்டே அழகாக தூங்கிட்டு போகுது. பல முறை எனக்கு அது புரியாது, எப்படிங்க இவ்வளோ ஜாலியாக மகிழ்ச்சியாக தூங்கிட்டு போகிறாரு. ஏன்னா அவருக்கு உள்ளே தெரிஞ்சது ஒரு கார்லேயோ ஒரு பில்டிங்லேயோ இல்லை படுக்கக்கூடிய படுக்கையிலையோ மகிழ்ச்சி இல்லை, என்னுடைய இதயத்தில் இருக்கிறது.
இது இரண்டையும் ஒரு சமநிலைப்படுத்தி கையில் கொடுக்கறது தான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான பணி. உங்களுடைய எண்ண சக்தியும் உங்களுடைய உணர்வு சக்தியையும், இந்த இரண்டு முக்கியமான சாவிகளை ஒரு நாள் நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்துருந்தீங்க. இந்த ரெண்டு சாவியும் இன்னிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பண்ணலன்னா உங்கள் கையில் இந்த சாவி கொடுக்க போகும். அப்படின்னா என்ன ஆகும்? என்னுடைய எண்ணத்தை மெதுவாக கவனித்து கவனித்து கவனித்து, இப்போ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க இருக்காங்கன்னு சொன்னால், முக்கியமாக படிக்கிறதுல அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, படித்தது ஞாபகம் வருதுல பிரச்சனை ஆகும். ஐயோ இன்னைக்கு பரீட்சை எழுத போகிறோமேன்னு ஒரு பதட்டம், என்ன ஆகுமோன்ற ஒரு பயம், கவலை. இந்த மாதிரி நேரங்களில் மனதானது திடமாக இருந்ததுன்னு சொன்னால் நிம்மதின்றது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். என்னை சுற்றி எது நடந்தாலும் என்னுடைய மனம் இது இன்றைக்கே ஆரம்பித்து நாளைக்கே ஆகிடுமான்னு தெரியாது. ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், என்றைக்கு ஒரு நாளே ஆகும். 33 வருஷமாக நான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாறுதல்கள் நடந்துன்றதை ஒரு உணர்ந்து என்னுடைய அனுபவமாக நான் இங்கே பேசுகிறேன். தியரியாக பேசல. தியரியாக பேசுறதுன்றது ரொம்ப ஈஸி, புக்கை படித்து மனப்பாடம் பண்ணி பேசிட்டு போயிடலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் வாழ்க்கையில் என்ன மாறுதல்கள் நடந்தது, எப்படி எது நடந்தாலும் அந்த இடத்தில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும், எப்படி எது நடந்தாலும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் முடிவு செய்ய வேண்டும், உலகம் முடிவு செய்ய வேண்டாம்ன்றது எனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸ்கூல் பசங்களாம் அது நல்லா தெரியும். எப்பவுமே இந்த ஏப்ரல் மே ஜூனில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஃபார்வர்ட் ஆகும். ஒரு சைடில் 36 மார்க் வாங்கி தனுஷ் பாஸ் ஆகிட்டு ஜாலியாக ஆடினே வருவார் சந்தோஷமாக. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீனில் 9th 98 மார்க் வாங்கிட்டு அழுதுகிட்டே விட்டுருவோம். ஏமா 98 மார்க் வாங்கிட்டு ஏமா அழுதுட்டு வர, 36 வாங்கினு ஜாலியாக இருக்கானே. அப்படின்னா அந்த ஜாலி மகிழ்ச்சின்ற சாவியை அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பாக்கி 2 மார்க் எங்கே போச்சு? அப்பா கேட்பார்ல, 100 தான் வாங்கினோம், ஏன் 98 வாங்கினேன்? ஸோ இந்த மகிழ்ச்சின்ற விஷயத்தை உள்ளே எடுக்கணும்னா உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையை சுற்றி எது நடந்தாலும் உங்களுடைய அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் கையில். அமைதி என்பது நினைவுகள், எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது, மெமரிஸ் அண்ட் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மகிழ்ச்சின்றது உங்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. இது இரண்டையும் ரெட்டமாட்டு வண்டி மாதிரி சரியாக கட்டி கொண்டு போக முடியும். எல்லாரும் முடிச்சிட்டாங்களா? அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். எனக்கு என்னுடைய நிலையை பற்றி தான் பேச முடியும். எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மை எனக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா நார்மலாக என்னுடைய நிம்மதியை யாராலும் அவ்வளோ ஈஸியாக கெடுக்க முடியாது. வெளியில் நிம்மதி பேசுகிற பேச்சு இருந்தாலும் உள்ளே எப்பவும் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய இது இரண்டும் உங்களால் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்க முடியும். இதற்கு உங்களுக்கு தேவை, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு அதுக்கு தேவையான விதைகளும் நிலமும் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நீங்கள் இறங்கி உழணும். இறங்கி உழாமல் அந்த விதையானது நிலத்தில் இறங்கி செடியாகவோ மரமாகவோ பழங்களாகவோ காய்கறிகளாகவோ வராது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய மனதிற்கு நான் இன்றையிலிருந்து ஒரு பழக்கத்தை கொடுக்கணும். பரீட்சையில் படித்தா ஞாபகம் இருக்கும். வீட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் நான் சரியாக செஞ்சாலும் மற்றவங்க எதிர்பார்த்தபடி செய்யலைனா கூட நிம்மதியாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்னோடய சமையல் வீட்டில் பிடிக்கலன்றனால ஏன் மகிழ்ச்சி நான் இழக்க முடியுமா? முக்கியமாக சகோதரிகளை கேட்குறேன். நீங்கள் சமைக்கிறீங்க, 20 வருஷம் 30 வருஷமாக சமைக்கிறீங்க, என்னம்மா இன்றைக்கி சமைச்சிருக்க, உங்கள் மகிழ்ச்சி போச்சா? 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கீங்க. அப்போது என்னோடய மகிழ்ச்சியை நான் 308 கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்னுடைய சாவியை அவங்க வச்சுட்டு ஆட்டுவாங்க. அதே தான் என்னுடைய நிம்மதி சார்ந்தது. வாத்தியாரோ உலகமோ மாணவர்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எங்களுடைய குருநாதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், உன்னுடைய திறமையின் முழு அவதாரமாக நீ மாறிட்டேன்னா உலகத்துக்கு நீ எந்த விதமான பதிலும் சொல்ல வேணும். என்னுடைய முழு திறமை நான் வெளிப்படுத்திட்டேங்க, என்னால் இவ்வளோதான் முடியும், எனக்கு தெரியும், நான் வெளிப்படுத்திட்டேன். ஒரு மேட்ச்சில் நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, மற்ற 9 பிளேயர் சரியாக விளையாடுங்க, டீம் தோற்றுறதுனா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக விளையாடுனீங்களா? விட்டுடுங்க. அப்படின்னா நான் சரியாக விளையாடுவதற்கு எனக்கு கிடைத்த 2 முக்கியமான விஷயங்கள், என்னுடைய எண்ணங்கள் அது என்னுடைய நிம்மதியை முடிவு செய்கிறது, என்னுடைய உணர்வுகள் அது என்னுடைய மகிழ்ச்சியை முடிவு செய்கிறது. இது இரண்டும் சரியாக அமையும் போது என்னுடைய வளர்ச்சி தானாக வருது. ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனோ பெண்ணோ ஆணோ அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சின்றது ஒரு தானாக நடக்கக்கூடிய விஷயம்.
ஒரு கரும்பு எடுத்து நீங்கள் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய சக்கையானது இன்னொரு இடத்துல எருவாக மாறிடுது. அது பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. மெயின் ப்ராடக்ட் வேறு, பை ப்ராடக்ட் வேறு. மெயின் ப்ராடக்ட்ன்றது உங்களுடைய நிம்மதி மகிழ்ச்சியும், பை ப்ராடக்ட்ன்றது உங்களுடைய வளர்ச்சி தானாக வரும். அதை நீங்கள் தேடவே வேணாம். இயற்கையினுடைய நேதின்னு சொல்லுவாங்க. எதை நீங்கள் துரத்துறீங்களோ அது உங்களை விட்டு ஓடும். நீங்கள் உங்கள் வீட்லேயே பசங்களோட விளையாடணும் துரத்தி பாருங்கள், அது வாட்டு ஓடினே இருக்கும். அப்பா இதை விளையாட வர்றாரு போல இருக்கு. நீங்கள் உட்காருங்க, தானாக அந்த மடியில் உட்காந்து. இது புரியறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. இதனால் என்னுடைய முயற்சிகள் குறையலை. ஆனால் என்னுடைய முயற்சிகள் என்னுடைய சிறந்த வெளிப்பாடாக, பெஸ்ட் வெர்ஷனாக இருப்பதற்கான வேலைகளை நான் செய்கிறேன். இதை செய்யறதுக்கு என்னுடைய மனமும் என்னுடைய உணர்வும் நான் சொல்றது கேட்கணும். இதை தான் இன்னொரு 5-10 நிமிஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் மாம்பழம் எப்படி இருக்குன்னு நான் அரை மணி நேரம் பேசினாலும் அது மாம்பழத்தினுடைய டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? என்னுடைய எண்ணங்களை முதல் முறையாக இது வரைக்கும் நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ணலைன்னா இதை உங்கள் கையில் இன்னைக்கு முதல் சாவி, நாளைக்கு 2வது சாவி கொடுக்கப்படும். முதல் சாவி என்ன? என்னுடைய எண்ணங்களை என்னுடைய வசப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. தியான பயிற்சின்றது என்ன? ஒரே எண்ணத்தை நிலையாக வைத்திருத்தல். அதற்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கும். ஒரு நம்பர் கற்றுக்கணும்னா டீச்சர் கையில் பேப்பரையும் பேனாவையோ பென்சிலை கொடுத்து எழுதி பாருன்னுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ மனதிற்குள் எழுதி பார்க்க போகிறோம். உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வீக ஒளியானது என்னுடைய இதயத்திலும் இருக்கின்ற ஒரு பாவனையுடன் ஒரு 15-20 நிமிஷம் உட்காரப்போம். முதல் முறையாக உட்கார்றது கஷ்டமாக இருக்கிறதுனால, இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு தளர்வு நிலை ஓய்வு பயிற்சி, ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க, அது செய்வாங்க. 2வது முக்கியமான விஷயம், இது நாளைக்கு உங்கள் கிராமத்தில் எங்களுடைய பயிற்சியாளர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய இதயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம நினைச்சபடி யாராவது செய்யலாம், நம்ம லைட்டாக கோவம் வரும், வருத்தம் வரும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது எல்லாமே எப்படி ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு முடிஞ்சாலும் உங்களுடைய உடையில் அழுக்காக பதிகின்றதோ, அதை எப்படி மறுநாள் நீங்கள் சோப்பு போட்டு துவைச்சு அலசி காய வச்சு திரும்பி யூஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய இதயத்தில் இதெல்லாம் போயிட்டு உட்காருது, படிவங்களாக உட்காருது. இது எல்லாத்தையும் அன்னன்னைக்கு எடுக்கக்கூடிய சுத்திகரிப்புன்ற பயிற்சி உங்களுக்கு நாளைக்கு சொல்லித் தருவாங்க. இது 2ம் நான் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மெதுவாக இவ்வளவு நாளாக மனம் சொன்னபடி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னிலிருந்து நான் சொன்னபடி மனம் மெதுவாக கேட்க ஆரம்பிக்கும். எல்லா ஊர்லேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனை, குரங்கு அது பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லுது, நம்ம பயந்து வீட்டை மட்டும் உள்ள உட்காந்துடும். விவேகானந்த வாழ்க்கையில் ஒரு கதை இருக்குது. ஒரு முறை அவர் காசி, வாரணாசின்னு சொல்லலாம், அந்த இடத்துல ரோடு வழியாக நடக்கிறாரு. அவருடைய சரிதம் படிச்சிங்கன்னா அது எழுதியிருக்காரு. நான் ரோட்டில் போகிறேன், அது முதல்ல 5 குரங்கு, 10 குரங்கு, அப்புறம் 40, 50 குரங்கு என்னை துரத்த ஆரம்பிக்குது. நான் ஓட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒரு நேரம் வரும்போது எனக்கு தோணுது, இந்த குரங்கை நான் ஆள விட்டேன்னு சொன்னால் எனக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி திரும்பி நான் அதை துரத்த ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் ஓடி போயிடுது. அவர் இங்கே குரங்குன்னு ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயத்த சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம். இப்போ மனம் உங்கள் இஷ்டத்துப்படி உங்களை ஓட்டிகிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக நீங்கள் எஜமானனாக இருக்க வேண்டிய அந்த மனமானது மனம் உங்களுக்கு எஜமானனாக இருக்குது. அது என்ன சொல்கிறத நான் இவ்வளோ நாளில் கேட்டிருந்தேன். இன்னிலேருந்து நான் சொல்கிறத அது கேட்பதற்கு பழக்க வைக்க போகிறேன். அதற்கான ஒரு சின்ன பயிற்சி இந்த தியான பயிற்சி. இது 2ம் செய்யும்போது மெதுவாக இருக்குமிட வைகுந்தன்ற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட கடவுளாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு நாளைக்கு காத்தால 15 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், காத்தால உங்களுடைய தியான பயிற்சி எவ்வளோ சீக்கிரம் செய்கிறீங்களோ நல்லது. எழுந்தவுடனே செஞ்சால் பெஸ்ட்டு. இல்லை வீட்டு வேலை இருக்குது, படிக்கணும், காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போனோன்னா மத்தியானம் எப்போ வரீங்களோ. சாயங்காலம் இந்த சுத்திகரிப்புன்றது எப்படி ஒரு சாப்பிட்ட பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கிறோமோ அது மாதிரி மனதில் படியக்கூடிய அந்த கடினமான தன்மைகளை அன்றென்றே விளக்கு. இது 2ம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தனி ஒரு என்ன சொல்கிறது திறமைகளும் தேவையில்லை. பயிற்சி மட்டும்தான். அத்தால உட்காரணும், கண்ணை மூடணும். இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்கள் கூட யாரும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஆப் இல்லை செயலின்னு சொல்லுவாங்க, போனீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப் இருக்குது. எந்த மொழியில் வேணால் நீங்கள் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதுவே கொடுக்கும். எதற்காக சொல்கிறேன்னா, இங்கே நிறைய யூத்லாம் கூட இருக்காங்க. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் பண்ணக்கூடிய ரெக்வஸ்ட், முதல் முறையாக நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுவதாக இருந்தால் தயவு செஞ்சு 90 நாட்களுக்கு தினசரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஊரில் ஒரு விஷயம் மாறினா ஒரு மண்டலம் 48 நாள்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது ஒரு பழக்க வழக்கமாக ஹேபிட்டாக மாறும். நாங்கள் சொல்கிறது ஒரு 90 நாட்களுக்கு தினசரி ஒரு 30-40 நிமிஷம் ஒதுக்குது. 24 மணி நேரம் இருக்குது, பல வேலைகள் இருக்குது. வாட்ஸ்அப்லேயே 3-4 மணி நேரம் ஓட்டுறோம், சீரியல் பார்க்குறோம், ஓடிடி பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், அரட்டை, நிறையா விஷயம். அதில் ஒரு 40 நிமிஷம் ஒதுக்குது. காத்தால எழுந்தோடனே ஒரு 15-20 நிமிஷம் இந்த தியான பயிற்சி, அதை தான் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். சாயங்காலம் ஒரு 10-15 நிமிஷம், ஒரு 6 மணி 6:30 மணிக்கு இந்த சுத்திகரிப்புன்ற பயிற்சி. இது இரண்டுமே உங்களுடைய மனமும் உள்ளமும் சார்ந்த பயிற்சி. இதற்கு உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் தேவையில்லை. எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, எனக்கு உள்ளம்னு ஒன்று இருக்குன்றதில் சயின்ஸு எப்பவுமே ஆமோதிக்கிறது. அறிவியல் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இதே நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் 90 நாளில் தெரியாது. 90 நாட்கள் கழித்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு யோகா கற்றுக்குறீங்க, கொஞ்ச நாள் கழித்து எஃபெக்ட் இல்லைன்னு, இல்லைங்க எனக்கு செட் ஆகலை, நான் வேறு வழி பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பயிற்சியை தயவு செஞ்சு இன்றைக்கி நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து 90 நாட்களுக்கு, இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்களோ நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ என்றைக்கு ஆரம்பிக்கிறோம் 90 நாட்கள் அப்படியே செய்யுங்க. அதற்கப்புறமாக வரக்கூடிய விளைவுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தில் இதை கண்டினியூ பண்ணணும் வேணுமான்றதை முடிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம பயிற்சிக்குள்ளே போகிறோம். முதல் சொன்ன மாதிரி இருக்க வேண்டும் வைகுதுன்ற விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய வளர்ச்சிக்கான திறவுகோள்கள் உங்கள் கையில் தான் இருக்கின்ற ஒரு நல்ல செய்தியுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.